அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தில் நாம் சந்திப்பை முயல்கிறேன். இந்த தலைப்பு பேரனுண்டா? அது இங்கே கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. பேரன் பிறந்திருக்கிறானே என்று கேட்பார்கள். உண்மையாக பேரன் பிறப்பதற்கு முன்னால் ஒரு பெண் பூ பெய்தும் வயதில் உள்ள பெண்ணின் பெற்றோரை பார்த்து அது பூ பெய்த போது கேட்கக்கூடும் வார்த்தை அது. பெண் பிள்ளை புஷ்பவதி, அதாவது பூ பெய்துதல், பெரிய பெண்ணாக ஆகுதல். ஆனால் அப்படி அது ஒரு நிகழ்வு நடந்தால் பேரனுண்டா அல்லது பேரன் பிறந்திருக்கிறானே என்று அந்த வீட்டுக்கு கேட்பாங்க. அந்த வீட்டில் மிட்டாய் ரொட்டியெல்லாம் வச்சு வர சொல்லுவாங்க. அதுக்காக போய் கேட்பாங்க. ஏனெனில் சமைதல் என்பது பெண் தனது குழந்தையை அம்மா அப்பாவுக்கு ஒரு பேரனை சுமக்கும் அளவுக்கு உடல் பக்குவம் அடைந்திருக்கிறாள் என்பதை சொல்லவே இவ்வாறு குறிக்கப்பட்டது. மங்கள நீராட்டு என்று எதுவும் செய்ய மாட்டார்கள். சமைந்தது தெரிந்ததும் எண்ணெய் சீயக்காய் தேய்த்து தலை குளிக்க வைத்து கோலமிட்ட இடத்தில் தடுக்கு போட்டு அமர வைத்து கீரை விதையை கொடுத்து தண்ணீரோடு விழுங்கச் சொல்வார்கள். தலைவாழை இலையில் பருப்பு மசித்து பாயசத்தோடு சாப்பாடு போடுவார்கள். இந்த கீரை விதையை கொடுப்பது ரொம்ப ஒரு சத்துன்னு சொல்லி முதல் அதை தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு. ஆனால் 16 நாள் தினமும் அதிகாலையில் பச்சை முட்டை, அதே அளவு அந்த முட்டை அளவுக்கு நல்லெண்ணெய் கொடுக்க சொல்லுவாங்க. பல் தேய்ச்சோடனே கஷ்டமாக இருக்கும், ஆனால் அது ரொம்ப நல்லது. அது பாசிப்பருப்பு, பச்சரிசி, கருப்பட்டி, வெல்லம், நல்லெண்ணெய், அந்த நெய் போட்டு செய்த கும்மாயம்னு ஒன்று கொடுப்பாங்க. அது அவ்வளோ ஒரு உடம்புக்கு வலு கொடுக்கும். தினம் ஒரு பலகாரம் செய்து கொடுப்பார்கள். இடுப்பு பலம் பெற எண்ணெய் குளியல் உண்டு. கீரை, நெய், காய்கறி, பயிறு வகைகள், காய்கறி, மற்ற காய்கறி, அசைவ சூப், காய்கறி சூப்பு அல்லது அசைவ சூப்பு, அசைவம் சார்ந்த சத்துள்ள உணவுகள் கொடுக்கப்படும். அதன் பின் மிட்டாயத்தட்டு, சடங்கு தட்டு வைத்தல் அது என்ற ஒன்று வைத்து 16 நாள் இந்த மாதிரி உறவினர் பங்காளிகளை அழைப்பார்கள். இது சும்மா ஒரு சொந்தக்காரங்களுக்கு சொல்கிற மாதிரி, அதாவது ஒரு இனிப்பான ஒரு விஷயம்னு சொல்கிற மாதிரி. வீட்டில் சமக்காலம் விரிக்கப்பட்டிருக்கும். பொதுவாக முதலில் குங்குமம் சந்தனம் அடங்கிய ஸ்டாண்டில் கண்ணாடி பதித்த ஒரு வெளித்தட்டு இருக்கும். சடங்கு கேட்க வந்தவர்கள் சந்தன குங்குமம் அந்த குச்சியை வச்சு தொட்டு வச்சுக்குவாங்க. அதன் பின் 6 அல்லது 4 தொன்னைகள் கொண்ட வெள்ளி மிட்டாய் ஸ்டாண்டில் பிஸ்கட்டுகள், வேஃபர்ஸ்கள், இன்னாட்டி சாக்லேட்டுகள், தேங்காய் மிட்டாய், கல்கண்டு, பிற இனிப்புகள் இருக்கும். இவற்றையும் வந்தவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அப்புறம் வந்தவுடனே பேரனுண்டான்னு கேட்டுருவாங்க. இவங்களும் ஆமாம் எங்களுக்கு பேரையும் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. கலர், பன்னீர், லெமன், சோடா, காளிமார்க் பானம், ரஸ்னா, டேங்க், ஃப்ரூட்டி, ஆப்பி, பிற கூல்ட்ரிங்குகள், காஃபி, டீ, பிற பானங்கள் எது தேவையோ அதை அருந்திவிட்டு வெள்ளி வெற்றிலை தட்டில் வைக்கப்பட்டிருக்கும் வெற்றிலை பாக்கை போட்டுக்கொள்வார்கள். பொதுவாகவே எல்லார் வீட்லையும் அவன் மக சமைஞ்சிட்டாளா, அவள் பேத்தி சமைஞ்சிட்டாளா என்று பேச்சு வழக்கில் கேட்பதுண்டு. வீட்டுக்கு வருபவர்கள் பேரனுண்டா அல்லது பேரன் பிறந்திருக்காண்டே என்று கேட்பார்கள். சடங்கு கழித்தல் 16ஆம் நாள் அன்றைக்கி எல்லாருக்கும் பங்காளி வீட்டுக்கு தாய பிள்ளைகளுக்கெல்லாம் வடிப்பாங்க. நடைபெற்று கோலமிட்ட இடத்தில் தடுக்கு போட்டு பெண்ணை நிற்க வைத்து நொச்சி இலையில் சுட்ட அடையை, தலை, தோள்பட்டை, மடித்து கூட்டிய முழங்கை, அப்படி மடித்து கூட்டிய முழங்கை, பாதங்கள் ஆகிய 7 இடங்களில் வைத்து வேப்பந்தழையால் அல்லது குச்சியால் இப்படி தட்டுவாங்க. அத்தை அல்லது மாமி, அத்தை தான் மீன சடங்கு கழிப்பார்கள். அன்றைக்கு சடங்குக்கு பங்காளிகள், தாயாதிகள், தாயா பிள்ளைகளுக்கு சடங்குக்கு வடிப்பார்கள். சைவ அசைவ பந்திகள் தனித்தனியாக இருக்கும். எல்லோருக்கும் சொல்லிவிட்டு இப்போலாம் வாட்ஸ்அப் மெசேஜ் போடுறாங்க. இப்போ முக்கியமாக ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது அந்த சமயத்தில் பண்ணுறாங்க. தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக அருகி வரும் சீர்சினத்தி முறைகளையும் இந்த மாதிரி முறைகளையும் வெளியூரில் இருக்காங்க பேரனுண்டான்னு கேட்குறது ஃபோன்லேயே கேட்டுறோம், போக முடியறதில்ல. முடிகிற அன்னைக்கு பார்க்குற அன்னைக்கு அவங்க மிட்டாய் ரொட்டி வைக்கிற அன்றைக்கி சும்மா வீட்டில் போய் சாசுறது கேட்டு வர்றாங்க. இந்த குழந்தை பிறந்தால், பேத்தி சமைந்தால், திருமணத்தின் போது, சடங்கானும் போது எல்லாமே பெண்ணுக்கு ஆயா வீட்டிலேருந்து, இப்போ குழந்தைக்கு பாட்டி வீட்டிலேருந்து எல்லாமே நல்லா அழகாக சீர் வைப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அவ்வளோ விளையாட்டுப்பட்டி வேணும்னு இறக்குவாங்க. சடங்குக்கும் நல்லா வடிக்கிறதுக்கு எல்லாம் பொண்ணுக்கு நகை, புடவை எல்லாம் கொடுப்பாங்க ஆயா வீட்டில், மாமா வீட்டிலெல்லாம். பங்காளிகள் என்றால் தந்தை வழி சொந்தங்கள், தாயாதிகள் என்றால் தாய் வழி சொந்தங்கள், மாமக்காரர்கள் என்றால் தாயின் உடன் பிறந்த சகோதரர்கள். இந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு பாரம்பரியமாக எல்லாம் கொண்டாடியிருக்காங்க. வெளியிலையும் சொல்ல மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே மட்டும்தான் செய்கிறது. இது ஒரு நல்ல நிகழ்வாக இருந்தது. இப்போ இதெல்லாம் கம்மியாகிடுச்சு. இதெல்லாம் ஆவணப்படுத்துறதுக்காகவே நான் இதெல்லாம் பதிவு செய்கிறேன். நன்றி.